ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன டாஸ்க் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அந்த ஒரு டாஸ்க்ல நான் 3 விதமான கேம்பெயினை பத்தி நான் டாஸ்கா கொடுத்துருக்கேன். ஸோ அதுல எந்த Yes, sir. கேம்பெயின் இப்போ நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் அதான் சார். ஃபைல் வந்துட்டு ஓபன் பண்ணுங்க. தென் உங்களோட டவுட் வந்துட்டு என்ன அப்படின்றத நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சார் நீங்க கொடுத்த டாஸ்க் வந்து இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் சார். ஓகே. ஸோ டாஸ்க் நம்பர் 1 இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங். கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின். மேல போங்க, மேல மேல போங்க. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் வந்துட்டு என்ன அப்படின்னா இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்க்காக கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்லி நான் ஒரு டாஸ்க் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த Yes, sir. கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கான அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா generate leads through a targeted Google search ad campaign for Zogo's email and SMS marketing software. அப்போ யார் வந்துட்டு யாரோட சாஃப்ட்வேர் அப்படின்னா ஜோகோவோட அந்த இமெயில் அண்ட் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேருக்காக வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா லீட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும். லீட் ஜென்ரேட் பண்றத நம்மளோட மெயினான ஃபோக்கஸ் யூசிங் கூகுள் சர்ச் ஆட். ஓகேங்களா? ஓகே. இந்த டாஸ்கோட ஓவர்வியூ நான் என்ன சொல்லியிருக்கேன்? கேம்பெயின் டைப் கூகுள் சர்ச் ஆட், டார்கெட் எஸ்சிஆர்பில மட்டும் என்னோட ஆட் டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே. தென் செகண்ட் லொகேஷன், டார்கெட் 10 countries from மிடில் ஈஸ்ட் அண்ட் ஏசியா பசிபிக் ரீஜியன்ஸ். ஸோ மிடில் ஈஸ்ட் அண்ட் ஏசியா பசிபிக் ரீஜியன்ல இருந்து நீங்க 10 countries சூஸ் பண்ணி ஸோ அந்த கண்ட்ரியை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்க கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா 2000 rupees பெர் டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்கோம். ஃபோர்த் ஒன்று கேம்பெயினோட டியூரேஷன், ஸ்டார்ட் டேட் நீங்க தான் ஸ்டூடெண்ட் தான் டிசைட் பண்ணிக்க போறீங்க, எண்ட் டேட்டும் ஸ்டூடெண்ட் தான் டிசைட் பண்ணிக்க போறீங்க. ஓகே. ஃபிஃப்த் ஒன்று லேண்டிங் பேஜ், ஸ்டூடெண்ட் செலக்ட் காம்படிட்டர்ஸ் லேண்டிங் பேஜ். ஸோ நீங்க வந்துட்டு இந்த பர்டிகுலர் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கிற காம்படிட்டர் வெப்சைட் நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணி அந்த பேஜை நீங்க லேண்டிங் பேஜா நீங்க ஆட் டிசைன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டாஸ்கோட ஓவர் வியூ. ஓகே. ஸோ கீழே ஆட் குரூப்ல என்ன இருக்கு? கிரியேட் 5 ad groups with 8 keywords. ஓகேங்களா? அப்ப ஆட் குரூப் 1, ஆட் குரூப் 2, ஆட் குரூப் 3, ஆட் குரூப் 4, ஆட் குரூப் 5 இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸே டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது ஆட் குரூப் 1 என்ன மாதிரி இருக்க போகுது, ஆட் குரூப் 2 எது மாதிரி இருக்க போகுது, ஆட் குரூப் 3 எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறீங்க, ஆட் குரூப் 4 எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறீங்க, ஆட் குரூப் 5 வந்துட்டு எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணிக்க போறீங்க. ஓகே, ஆட் குரூப் வந்துட்டு அந்த கிளியரா சொல்லியிருக்கு. ஓகே, கீழே வாங்க. ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்ல ஃபார் ஈச் ஆட் குரூப் கிரியேட் 2 ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. யூட்டிலைஸ் கீவேர்ட் இன்சர்ஷன், லொகேஷன் இன்சர்ஷன் அண்ட் கவுண்ட் டவுன் டைமர்ஸ். ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது கீவேர்ட் இன்சர்ஷன், லொகேஷன் இன்சர்ஷன், கவுண்ட் டவுன் டைமர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். Then ad should be marked as excellent in the quality ranking. அப்போ ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம 15 ஹெட்லைன் 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு எழுதும் போது லைக் வந்துட்டு அந்த ஆடோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு எக்ஸலன்ட்ல இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா? தென் அந்த எழுதப்பட்ட ஆட்ல கீவேர்ட் இன்சர்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கணும், லொகேஷன் இன்சர்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கணும், தென் கவுண்ட் டவுன் டைமர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கணும். தென் ஒரு ஆட் குரூப்புக்கு 2 ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடுமே அந்த ஆடோட குவாலிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸலன்ட்ல இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடுக்கான ரெக்யர்மெண்ட். ஓகே, கீழே ஆடியன்ஸ் டார்கெட்டிங், ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ஆடியன்ஸ் டார்கெட்டிங் அப்ரோச் ஃபார் திஸ் கேம்பெயின். அப்போ இந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங்கான சாஃப்ட்வேருக்காக நீங்க வந்துட்டு ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்து ரன் பண்ண போறீங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ரன் பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் ஸ்டூடெண்ட் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆடியன்ஸ் டார்கெட்டிங்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ள இருக்கு. அதுல எந்த ஆப்ஷனை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸாக்ட் ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன பர்பஸ்க்காக இந்த ஆடியன்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறீங்க இந்த பர்டிகுலர் கேம்பெயினுக்கு அப்படின்றத வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. ஸோ கீவேர்ட் மேட்ச் டைப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் த சூசன் கீவேர்ட் மேட்ச் டைப் ஃபார் ஈச் ஆட் குரூப். அப்போ மேல 5 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண சொல்லி இருக்கு. அந்த ஆட் குரூப் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். பட் அதுக்குள்ள நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா மினிமம் 8 கீவேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா?
அந்த 8 கீவேர்ட்ஸ் வந்துட்டு நீங்க மேட்ச் டைப் வந்துட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீவேர்ட் மேட்ச் டைப்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மேட்ச் டைப் சப்போஸ் நீங்க வந்துட்டு யூஸ் பண்றீங்க, எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்ட் வந்துட்டு யூஸ் பண்றீங்க, இல்லனா ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்ட் வந்துட்டு யூஸ் பண்றீங்க, இல்ல அப்படின்னா பிராட் மேட்ச் கீவேர்ட் வந்துட்டு யூஸ் பண்றீங்க. ஸோ இந்த மேட்ச் டைப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக இந்த மேட்ச் டைப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றீங்க, என்ன பெனிஃபிட் அதனால அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓவரால் டாஸ்க். எஸ் சார். ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி எஸ் சார். வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா செக்லிஸ்ட் என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் காட்டுங்க. செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட் இருந்தது அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. தென் பேஸ்ட் ஆன் த டாஸ்க பொறுத்து நீங்க என்ன செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அத நம்ம இப்ப எவாலுவேட் பண்ணுவோம். ஓகே? செக்லிஸ்ட் தான் சார் நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணேன். ஓகே. நான் கூகுள் ஆட்ல நான் அத கேம்பெயின் செட் பண்ணல. அது ஆக்சுவலா செட் ஆக மாட்டேங்குது சார் எனக்கு. அது எல்லாமே நான் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அது ஸ்டாப் ஆயிடுது. திருப்பி போய் நான் ஃபில்டர்ல போட்டு பார்த்தாலும் எனக்கு அது காமிக்க மாட்டேங்குது சார் கேம்பெயின்ஸ். ஓகே, அது நம்ம பார்த்தலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ் சார். டிராஃப்ட் கேம்பெயினே வந்துட்டு என்ன அப்படின்னா 25 கேம்பெயின்ஸ்க்கு மேல இருக்கு. அப்ப டிராஃப்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மூவ் பண்ணாதான் அந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே சேவ் பண்ண முடியும். எஸ் சார். டிராப்ல நிறைய இருந்தது சார். எஸ் சார். சோ அதுதான் இஷ்யூ, வேற எதுவும் இல்லைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த செக்லிஸ்ட் மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம், எவாலுவேட் பண்ணலாம். லைக் வந்துட்டு இப்போ நீங்க நான் கொடுத்துருக்கிற டாஸ்க்கு அகைன்ஸ்டா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு செக்லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த செக்லிஸ்ட்ல வந்துட்டு ஜெனரல் செட்டிங்ஸ் ஒன்று வச்சிருக்கீங்க, பிட்டிங் அண்ட் பட்ஜெட் செட்டிங்ஸ் வந்துட்டு வச்சிருக்கீங்க, கேம்பெயினோட செட்டிங்ஸ் வந்துட்டு வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ ஜெனரல் செட்டிங்ஸ்ல என்னென்ன இருக்கு சொல்லுங்க. நம்மளோட டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்குள்ள என்ன ஜெனரல் செட்டிங்ஸா உள்ள கொண்டு வந்திருக்கீங்க? சார் ஜெனரல் செட்டிங்ல அது மாடல் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் சார் ப்ராடக்ட். ஓகே, நம்ம வந்துட்டு பண்ண போறது எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர். சோ வந்துட்டு என்ன அப்படின்னு நான் கொடுத்த டாஸ்க்ல இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர்னு தான் இருக்கு. சரிங்களா? நீங்க எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் மட்டும் போடுறீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு நம்ம அந்த ஃபியூச்சர் இல்லாம வந்துட்டு கிரியேட் பண்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு இதுக்கு வந்துட்டு போயிடும். சரிங்களா? அப்ப நீங்க நம்ம அது என்ன சர்வீஸ்க்கு என்ன மாடலுக்கு என்ன ப்ராடக்ட் பண்றோமோ அந்த ப்ராடக்ட் நேம் வந்துட்டு கிளியரா அங்க கொடுத்துருங்க. ஓகே சார். ஸோ லைக் நீங்க நாளைக்கு ஒரு இடத்துல போயிட்டு ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கேம்பெயினை வந்துட்டு ஒரு டாஸ்க் வருது அப்படின்னா அந்த டாஸ்க்கை வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி ஒரு செக்லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு அங்க இருக்கிற மேனேஜர்ஸ்ட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எவாலுவேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க பண்றது தப்பு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கான ட்ரைனிங் தான் இது. ஓகே சார். அதே மாதிரி நாளைக்கு நீங்க சப்போஸ் நீங்க ஒரு ஓன் பிசினஸ் வந்துட்டு வச்சிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் நீங்க உங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் வந்து வெளில கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஜென்சிக்கு வந்து இது மாதிரி டீடைல் வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட். நீங்க வாங்கிட்டீங்கன்னா அவங்க தப்பு பண்றாங்களா இல்லையான்றதை நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, மாடல் வந்துட்டு இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்க, எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் சார். ஆப்ஜெக்டிவ் வந்து லீட் ஜெனரேஷன். ஓகே, டைப் ஆஃப் கேம்பெயின் வந்து சர்ச் ஆட் சார். ஓகே, சர்ச் ஆட் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேங்க, பெர்ஃபெக்ட். அப்புறம் லேண்டிங் பேஜ் வந்து ஒரு URL கொடுத்திருக்கேன் சார். சோ லேண்டிங் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா bravo.com அப்படின்ற ஒரு லேண்டிங் பேஜ் வந்துட்டு யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, சோ bravo.com வந்துட்டு என்ன அப்படின்னா இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்களா? ஆமா சார். ஓகே, ஓகே, ஓகேங்க. அடுத்து கேம்பெயின் நேம் வந்து ஜோகாஸ் எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர். சோ ஜோகாஸ் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ். ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு கேம்பெயின் நேம் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது லைக் வந்துட்டு அந்த கேம்பெயின் நேமை பார்த்ததுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்றத நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆமா சார். அந்த கேம்பெயின் நேம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட பேரும் வந்துரும், நம்ம என்ன பண்றோம் ப்ராடக்ட் மேக்ஸிமம் அத என்ன சர்வீஸ் பண்றோம் அப்படின்றதும் நம்ம அதுல வந்துரும். அதாவது நம்ம எந்த கிளையண்ட்டுக்கு வந்துட்டு பண்றோம் அந்த கிளையண்டோட நேம் வந்துட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தென் எந்த ப்ராடக்ட் இல்லைன்னா எந்த சர்வீஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கேம்பெயின் கிரியேட் பண்றோம் அந்த நேம் இருக்கணும். தென் என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் கிரியேட் பண்ணிருக்கோம் அது மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. என்ன டைப் ஆஃப் சார் இப்ப கம்பெனி நேம் வந்திருக்கு, என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் பண்றோம்னு வந்திருக்கு. ஆமா சாரி, என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் பண்றோம் அப்படின்றது வந்திருக்கு. என்ன சர்வீஸ் அவங்களோட ப்ராடக்ட். எஸ். சோ டைப் ஆஃப் கேம்பெயின் என்ன சார் பண்ணும்? டைப் ஆஃப் கேம்பெயின் சர்ச் ஆட் தான் டைப் ஆஃப் கேம்பெயின். ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய கிளையண்ட்டுக்கு நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கு நம்ம ஒவ்வொரு ஆட் வந்துட்டு பண்ணிருப்போம் இல்லையா? இப்ப ஜோகோ அவங்களுக்கே வந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம் லைக் வந்துட்டு நம்ம ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கலாம். கரெக்டா? அப்போ கேம்பெயின் நேம் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண தெரியணும்.
ஓகே, அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நீங்க என்ன கண்ட்ரிஸ் டார்கெட் பண்ணி நீங்க வந்துட்டு கேம்பெயின் ரன் பண்றீங்க? லொகேஷன் செட்டிங் 10 countries சார். 10 கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஏசியன் பசிபிக், கரெக்ட்டுங்களா? அப்போ எஸ் அந்த சார். அந்த கேம்பெயின் நேம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கண்ட்ரி நேமையும் உள்ள கொண்டுட்டு வந்துருங்க. மிடில் ஈஸ்ட் பிளஸ் ஏசியன் பசிபிக். கேம்பெயின் நேம்லயே அந்த டார்கெட்டிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கொண்டுட்டு வந்துருங்க. சோ இதெல்லாம் நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓகே சார். எஸ்இ, எஸ்இ அப்படின்னா சர்ச் ஆட், ஓகேங்களா? மிடில் ஓகே ஈஸ்ட், சார். ஓகே. மிடில் ஈஸ்ட்டுக்கு நீங்க ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கோங்க. இப்போ இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேருக்கு வந்துட்டு அப்படின்னா இ அண்ட் எஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். மிடில் ஈஸ்ட் அண்ட் ஏசியன் பசிபிக். ஓகே, சி காலம்ல வைங்க. சி காலம் சி 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 சில C6ல வைங்க செல். C6 C6 கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொல்ற ஃபார்மேட் டைப் பண்ணிக்கோங்க. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போற கேம்பெயின் வந்துட்டு எந்த டூல் யூஸ் பண்ணி அப்படின்னா கூகுள் ஆட். அப்போ GA ஷார்ட் ஃபார்ம் GA. ஏன்னா நம்ம Facebookல கூட பண்ணலாம் ஆட், அதே மாதிரி LinkedInல ஆட் ரைட். அப்போ நம்ம நிறைய சேனலை யூஸ் பண்ணி நம்ம கேம்பெயின் ரன் பண்ணும்போது எந்த கேம்பெயின்ல இருந்து நமக்கு லீட் வந்துச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது கூட இந்த கேம்பெயின் நேம் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். அப்போ கூகுள் ஆட், அப்போ ஹைஃபன் போட்டுக்கோங்க. ஹைஃபன் 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 GA ஹைஃபன், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம கூகுள் ஆட்ல சர்ச் ஆட் வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். அப்போ SE சர்ச் ஆட். அப்ப டிஸ்ப்ளே ஆட் அப்படின்னா DI போட்டுக்கலாம். SE, ஓகே, SN கூட போட்டுக்கோங்க. சர்ச் ஆட், ஓகேங்களா? டிஸ்ப்ளே ஆட் அப்படின்னா DA, வீடியோ ஆட்னா VA. சோ இது மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அப்ப அது பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தெரியும். இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்றது, ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போற எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு லைக் இந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம், ஓகேங்களா? அப்போ இமெயிலுக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம் ன்னு வச்சுக்கலாம். E and S போட்டுக்கலாமா? E and சிம்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சிம்பல் E and S, ஓகேங்களா? E and S அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. E and S சாஃப்ட்வேர் கேப்ஸ்லே டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஃபார்மேட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கொண்டு வரும்போது பாக்குறதுக்கு ஒரு நீட்டா இருக்கிற மாதிரி. சோ இந்த கேம்பெயின் நேம் நீங்க எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம கிரியேட் பண்ணும்போதே இந்த ஃப்ளோக்கு நீங்க பழகிக்கோங்க எப்பவுமே. ஓகே சார். இந்த சர்ச் ஆட் நம்மளோட டேர்ம்ஸ் மட்டும் நம்ம ஷார்ட் டேர்ம்ல வச்சுக்கலாம் சார். இன் கேஸ் ஏன்னா கம்பெனி நேம் ப்ராடக்ட் நேம்லாம் மாறையில நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும்ல சார். ஆமா, அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஃபுல்லா நீங்க அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஃபுல்லாவே வச்சுக்கிறேன் சார். இமெயில் அண்ட் SMS மார்க்கெட்டிங் போட்டுக்கிறேன். அப்படி போட்டுக்கோங்க. கரெக்ட். ஓகேங்களா? லாஸ்டா SMS சாஃப்ட்வேர் ஹைஃபன் போட்டுட்டு அந்த கிளையண்டோட நேம், ஹைஃபன் போட்டுட்டு அந்த கிளையண்டோட நேம், ஓகேங்களா? திரும்ப அகைன் வந்துட்டு ஹைஃபன் போட்டுட்டு மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆசியன் பசிபிக். ME மிடில் ஈஸ்ட் அப்படின்னா ME போட்டுக்கோங்க. மிடில் ஈஸ்ட் அண்ட் AP போட்டுக்கோங்க. சோ நீங்க எப்படி வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பர்టిక్యులர் கேம்பெயின் நேமை பார்த்ததுமே உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஓகே, இந்த கேம்பெயின் வந்துட்டு கூகுள் ஆட்கான கேம்பெயின், சர்ச் ஆட் வந்துட்டு யூஸ் பண்றோம். இமெயில் அண்ட் SMS சாஃப்ட்வேர்க்காக இந்த கேம்பெயின் கிரியேட் பண்றோம். தென் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜோகோஸ் அப்படின்ற கம்பெனிக்கு, தென் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆசியா பசிபிக் டார்கெட் பண்ணி இந்த கேம்பெயின் ரன் பண்றேன். ஓகேவா? அப்போ நீங்க கிரியேட் பண்ண கேம்பெயினுக்கு எல்லாமே இந்த ஒரு ஃபார்மேட்டை நீங்க உள்ள கொண்டு வந்துருங்க. ஓகே சார். ஓகேவா? இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இங்க B6ல அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் R கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வந்துரும். கண்ட்ரோல் R சார்? நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் எந்த செல் வேல்யூக்கு வரணுமோ அந்த செல் வேல்யூவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அதாவது B6 நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. B6 கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் R பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடு இருக்கிறது இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு வந்துரும். கண்ட்ரோல் L இப்போ. ஓகே, நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க, விட்டுருங்க. இப்போ அந்த நீங்க C6ல டைப் பண்ணதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே, இப்போ பாருங்க
ஒரு கேம்பெயின் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க கிரியேட் பண்ண போற அந்த செக்லிஸ்ட்லயே கேம்பெயின் நேமே ப்ராப்பரான கேம்பெயின் நேம் அந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. ஓகே சார். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆட் குரூப் ஒரு கேம்பெயின்குள்ள 5 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே. 5 ஆட் குரூப்ஸ் போட்டுருக்கீங்க. ஓகே. கீவேர்ட் மேட்ச் டைப் வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் போறீங்களா? சரி, ஓகே. என்ன பர்பஸ்க்காக எக்ஸாக்ட் மேட்ச் போறீங்க? சார் எக்ஸாக்ட் மேட்ச் மீன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இதுல சாஃப்ட்வேர் எஸ்எம்எஸ் கேம்பெயின், அதாவது எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் இருக்கு, எஸ்எம்எஸ் ப்ராடக்ட். இப்ப நம்ம பண்றது எஸ்எம்எஸ் ப்ராடக்ட் அண்ட் எஸ்எம்எஸ் சர்வீஸ் இருக்கு சார். ஓகே. இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் சர்வீஸ். ஸோ அதனால நம்ம சாஃப்ட்வேர் ரிலேட்டடா போறதுனால அது எக்ஸாக்ட் மேட்ச் இருந்தா நல்லா இருக்கும் தான். அப்போ எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னும் போது வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸாக்டா நீங்க கொடுக்க போற கீவேர்டு அது ரிலேட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் வந்துட்டு தேடும் போது நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? சோ அதனால எஸ் நீங்க சார், எஸ் சார். வந்துட்டு யூஸ் பண்றீங்க. அப்போ மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அன்வான்டட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ட்ரிகர் பண்ணாது உங்களோட ஆட. ஓகேவா? சோ அந்த எஸ் பர்பஸ்க்காக சார். நீங்க எக்ஸாக்ட் மேட்ச் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே. பட் இதுக்கான இன்னும் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேணும். சோ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச்னா என்ன, எக்ஸாக்ட் மேட்ச் எதுனா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றத எனக்கு நீங்க அகைன் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நான் ஓகே அப்படியே சார். கண்டினியூ பண்றேன். ஓகே. ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு நான் 2 ஆட் வந்துட்டு கேட்டிருக்கேன். 2 ஆட் ஃபார் ஈச் ஆட் குரூப். ஓகே. இப்போ ஜெனரல் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க நான் கொடுத்த டாஸ்கை பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரான ஒரு ஜெனரல் செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணிட்டீங்க. ஓகேவா? நீங்க எஸ் இந்த சார். கேம்பெயினுக்கு மட்டும் இல்ல, கூகுள் சர்ச்க்கு மட்டும் இது வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது. நாளைக்கு வேற ஒரு டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போனாலும் நீங்க இது மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கோங்க. ஓகே சார். ஓகேவா? இது வந்துட்டு கூகுள் ஓகே சார். ஓகே. Facebook கேம்பெயினா இருந்தாலும் சரி, லிங்க்டின் கேம்பெயினா இருந்தாலும் சரி, ஹாட்ஸ்டார்ல கேம்பெயின் கிரியேட் பண்ற போறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் செட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி அப்ரூவல் வாங்குனதுக்கு அப்புறம் நீங்க கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணா போதும். ஓகே சார். ஓகே. இப்போ பிட்டிங் அண்ட் பட்ஜெட் செட்டிங். ஓகே. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் கிளிக் வந்துட்டு யூஸ் பண்றீங்க. ஓகே. என்ன பர்பஸ்க்காக மேக்ஸிமைஸ் கிளிக் வந்துட்டு நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? நம்மளோட இப்ப லீட் ஜெனரேட் பண்றதுக்காக சார். ஓகே. லீட் ஜெனரேட் பண்றதுக்காக நமக்கு வந்து மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு இல்லையா? ஏன் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் ஆமா விட்டுட்டு நீங்க மேக்ஸிமைஸ் கிளிக் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க நீங்க டிசைட் பண்றீங்க. எஸ் சார். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இது பண்ணது பாத்தீங்கன்னா கூகுள்ல நான் இதோட காம்படிட்டர் இதெல்லாம் பார்க்கல. நிறைய வந்து எஸ்எம்எஸ் இமெயிலுக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன், டெமோ வெர்ஷன், ஃப்ரீ ஆஃப் இது இந்த மாதிரி நிறைய இருந்தது சார். ஸோ இனிஷியலா அவங்களுக்கு இப்ப அதை ப்ரொமோட் பண்றதுக்காக. ஸோ அதனால நான் அதை மேக்சிமம் கிளிக் இதுன்னு வச்சிருக்கேன் சார். ஓகே. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வந்துட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்க கீழே டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா 2000 ருபீஸ்ன்றத நீங்க செட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ எஸ் சார். 2000 ருபீஸை வந்துட்டு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி எனக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்ணணும். கிளிக்ஸ் தான் இங்க வந்துட்டு ஜெனரேட் பண்ண போகுது உங்களுக்கு. ஓகேவா? அதாவது கிளிக் எஸ் பண்றாங்க. சார். உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. ஆட வந்துட்டு கிளிக் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரேட் ஆக போகுது. ஓகேங்களா? எஸ் சார். இதே நீங்க மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேம் அந்த டெய்லி பட்ஜெட்டை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரேட் பண்ணுது. அங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும், கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகமா இருக்கும். ஓகேங்களா? பட் எதுக்காக இந்த ஓகே மேக்ஸிமைஸ் சார். வந்துட்டு கூகுள் சர்ச் ஆடுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட நீங்க டார்கெட் பண்ண போற கீவேர்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா இருந்து லேண்டிங் பேஜ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டென்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்மளோட ஆடை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட லேண்டிங் பேஜ் வந்துட்டு ஓபன் ஆயிரும். கரெக்டா? அப்போ லேண்டிங் பேஜ் வந்துட்டு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் என்னோட லேண்டிங் பேஜ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரான கண்டென்ட் வந்துட்டு வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட் அதாவது ஒரு விசிட்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு அட்ராக்ட் பண்ற மாதிரியான கண்டென்ட் என்னோட வெப்சைட்டுக்குள்ள உள்ள யூசர் வந்தாலே வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா என்கொயரி வந்துட்டு போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மட்டும் நீங்க மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப நீங்க ஓகே இங்க சார். வந்துட்டு ஓகே என்ன சார். அப்படின்னா நீங்க இததான் நீங்க வந்துட்டு கன்வே பண்ணணும். மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் அப்படின்றது நான் எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்டு தான் நான் யூஸ் பண்ண போறேன். எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னா நான் கொடுக்க போற கீவேர்டுக்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் கிளிக்ஸே அதிகமா வந்துட்டு வரப்போகுது. அப்ப நான் கரெக்டான கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்றேன். அப்போ அந்த கரெக்டான கீவேர்டு யூசர் வந்துட்டு தேடும் போது என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆக போகுது. ஆட வந்து கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ணா என்னோட லேண்டிங் பேஜ் வந்துட்டு ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட வெப்சைட்டை பார்த்துட்டு என்கொயரி போட போறாங்க.
அப்ப எனக்கு மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாலும் எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஸ்ட்ராங்கான கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்றேன். அப்ப இதுதான் நீங்க சொல்ல போற அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கான எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா எவ்வளவு எனக்கு கிளிக்ஸ் ஓகே சார். வந்துட்டு இப்ப நிறைய வந்தாலும் பரவாயில்ல எனக்கு. ஏன்னா கண்டிப்பா நான் வெப்சைட்ல போட்டிருக்கிற கண்டென்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரஸ்டா இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு அந்த யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சம் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்னோட லேண்டிங் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா நீங்க மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வந்துட்டு கண்ண மூடிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இது இமீடியட்டா உங்களால ஓகே சார். எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டியூரிங் நம்ம படிச்சுட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஏன்னா இவ்வளவு ஞாபகம் வச்சு சொல்றதே கஷ்டம். ஏன்னா நம்ம எவ்வளவுக்குள்ள நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ் சார். இப்ப மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் பதிலா இப்ப கன்வர்ஷன் வச்சுக்கலாமா சார் இந்த இதுக்கு? வச்சுக்கலாம். நீங்க ஏன்னா நீங்க மேக்ஸிமைஸ் சொன்ன மாதிரி இப்ப நம்ம வச்சுக்கலாம். கீவேர்ட்ஸ் வந்து நம்ம இனிஷியலா இருக்கனால ப்ராப்பர் கீவேர்ட்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. கரெக்டான கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோமா என்னன்னு சோ அந்த லெவல்ல இல்ல. சோ அப்ப ஓகே. கன்வர்ஷன்ல நம்மளோட அந்த கிளிக்ஸ் வந்து அந்த பட்ஜெட் ப்ராப்பரா போகுன்றது நீங்க மேக்ஸிமைஸ் என்னோட கன்வர்ஷன் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல நீங்க ஓகே சார். இம்பார்ட்டன்ட்டா ஓகே நீங்க சார். வந்துட்டு நோட் பண்ண வேண்டிய இடம் என்ன அப்படின்னா நீங்க நெகட்டிவ் கீவேர்டு வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போ நீங்க வந்து ஓ. நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க சொல்ற இது கிரைட்டீரியா வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கீவேர்டு வந்துட்டு ப்ராப்பரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்றது வந்துட்டு ஒரு ஐடியால நீங்க சொல்றீங்க. அப்போ நீங்க எஸ் யூஸ் சார். பண்ணிட்டு இருக்கிற கீவேர்டுக்கு ரிலேட்டடா சர்ச் டெர்ம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பெஸ்ட் எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரே ஒரு கீவேர்டு. அது ஏதோ ஒரு வந்துட்டு என்ன அப்படின்னா பிராட் மேட்ச்ல வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எஸ்எம்எஸ் பெஸ்ட் எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேருக்கு பதிலா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ்எம்எஸ் டூல் அப்படின்னு தேடினா கூட உங்களோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ அந்த எஸ்எம்எஸ் டூல் அப்படின்றத யூசர் தேடி இருக்கிறாங்க அப்படின்ற எக்ஸாக்ட் டேர்ம் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் டேர்ம் தான் வந்து ஆமா என்ன சார். யூசர் தேடி இருக்கிறாங்க அப்படின்றத. அப்போ நீங்க பார்த்துட்டு நீங்க ஆமா பிளாக் சார். பண்ணிக்கலாம். அப்போ நீங்க பிளாக் ஓகே. பண்ணா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அன்வான்டட் கீவேர்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகாது. அப்போ நீங்க எந்த பிட்டிங் ஓகே சார். ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே அதனால சார். நீங்க அந்த சோ பர்பஸ்க்காக நீங்க வந்துட்டு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் அ குட் ஐடியாங்க. ஓகேவா? ஓகே. ஏன்னா நம்மளோட ஒரு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவோட ஒர்க் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் ப்ராப்பரா டெய்லி உட்காந்து அன்வான்டட் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செக் பண்ணி நம்ம வந்துட்டு பிளாக் லிஸ்ட்க்கு கொண்டுட்டு போகணும். அப்பதான் ப்ராப்பரான கீவேர்டுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். அது நீங்க எந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. பட் பரவாயில்ல. ஓகே மேக்ஸிமைஸ் சார். ஓகே கிளிக் சார். அப்படின்றது நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய வருவாங்க. மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்மியா இருப்பாங்க. அப்போ நம்பர் ஆஃப் எஸ் சார். விசிட்டர்ஸ் அப்ப வந்து நிறைய வரணும். ஆனா வந்துட்டு போறது என்ன அப்படின்னா என்னோட அந்த கீவேர்டு வந்துட்டு குவாலிட்டியான கீவேர்டு இல்ல. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு என்னோட டிராபிக் வந்துட்டு வரணும் அப்படின்றது அவசியமே இல்ல. அப்ப நீங்க ப்ராப்பரான நல்ல கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மேக்ஸிமைஸ் கிளிக் கண்ண மூடிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே. சோ மேக்ஸிமைஸ் ஓகே கிளிக்ஸ் சார். என்ன அப்படின்னா இந்த பர்பஸ்க்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண போறோம். ஓகே. மேக்ஸிமம் சிபிசி ஒரு கிளிக்குக்கான அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 20 ருபீஸை விட்டு தாண்டி போகக்கூடாது அப்படின்றத செட் பண்றீங்க. ஓகே. டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா 2000 ருபீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே அப்ரூவ் பண்ணிருக்கோம் டாஸ்க்ல. ஓகே. இப்போ ஜெனரல் செட்டிங்ஸ் பிட்டிங் அண்ட் பட்ஜெட் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓவர். அடுத்த கேம்பெயின் செட்டிங்ஸ்க்குள்ள நெட்வொர்க் செட்டிங்ஸ் எஸ்சிஆர்பில தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க உங்களோட ஆடை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ண போறீங்க. லொகேஷன் செட்டிங்ஸ் 10 கண்ட்ரீஸ். சோ என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்றது இந்த இடத்துல நீங்க லிஸ்ட் பண்ணி காட்டணும். ஓகே சார். ஓகே. நான் மிடில் ஈஸ்ட்ல இருந்தும் ஆசியா பசிபிக்ல இருந்தும் சேர்த்து நான் 10 கண்ட்ரீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ மிடில் எஸ் சார். ஈஸ்ட் என்னென்ன கண்ட்ரீஸ் எப்படி போய் நம்ம பாக்குறது? அதே மாதிரி ஏசியா பசிபிக் என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்கும் எப்படி போய் பாக்குறது? எனக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸே நீங்க கொடுத்துடணும். ஓகே சார். ஒரு இடத்துல நீங்க ரிவ்யூ பண்ணும்போது நீங்க வந்துட்டு தப்பான கண்ட்ரி வந்துட்டு சூஸ் பண்ணிருக்கீங்களா, தப்பான ஸ்டேட் சூஸ் பண்ணிருக்கீங்களா, தப்பான சிட்டி சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஓகே சார். ஓகே. இப்போ மிடில் ஈஸ்டுக்கான கண்ட்ரி லிஸ்ட் வந்துட்டு என்ன கண்ட்ரிஸ். எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ இதுல நல்ல பெஸ்டான கண்ட்ரிஸ் நம்ம எடுத்துக்கலாங்களா? சவுதி அரேபியா, ஏமனு, குவைத்து, யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், லெபனான் வேணாம், ஈரான் வேணாம், இஸ்ரேல் வேணாம், கத்தார். கத்தார். ஓகே சார். ஒமன், கத்தார், ஓகே சார். பஹ்ரைன், ஒமன், கத்தார், பஹ்ரைன்,
சவுதி அரேபியா, குவைத். குவைத், சவுதி அரேபியா, யுஏஇ. ஸோ இங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஒரு 6 கண்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். தென் ஏசியா பசிபிக்ல இருந்து ஒரு 4 கண்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஸோ லைக் நீங்க ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இது மாதிரி தான் சொல்லுவாங்க. மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஏசியன் பசிபிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னா என்னன்னு நம்ம வந்துட்டு தெரியாம இருக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் நம்ம டாஸ்க் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க போய் தேடி எடுக்கணுன்றதுக்காக அந்த ஒரு டேர்ம்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இதெல்லாம் ஓகே நீங்க சார். ஒரு ஓகே ஒர்க் சார். பண்ற இடத்துல உங்களுக்கு வந்துட்டு டைரக்டா எக்ஸாக்டா கண்ட்ரி போட்டுலாம் வராதுங்க. ஓகே சார். அதே மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லா டார்கெட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சதர்ன் ஸ்டேட் மட்டும் டார்கெட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரியாது. சதர்ன் ஸ்டேட்னா என்ன? நம்ம தேடி போய் பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு இந்தியா ஃபுல்லா இந்தியா மட்டும் நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது எங்கேயுமே. பங்களாதேஷ், இந்தோனேஷியா, மியான்மர், ஓகே. கம்போடியா எடுத்துக்கலாமா சார்? கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு 4 கண்ட்ரீஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஏசியன் பசிபிக் கண்ட்ரீஸ். ஸோ நீங்க அந்த ஃபைல் வந்துட்டு ரிவ்யூக்காக அனுப்பும் போதே ஒரு டாஸ்க் வந்துச்சு. அந்த டாஸ்க்கை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போது, அதாவது ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இது மாதிரியான ஒரு செக்லிஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க போட்டுட்டு நீங்க அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த கேம்பெயின் யாரை கேட்டு இப்படி கிரியேட் பண்ண, யாரை கேட்டு இந்த கண்ட்ரிஸ் வந்துட்டு நீயா டிசைட் பண்ண, எதுக்கு இந்த மேட்ச் டைப் வந்துட்டு யூஸ் பண்ண, எதுக்கு இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ண அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்பயுமே வராது. ஓகே சார். ஓகே. மேல ஓகே வந்துட்டு சார். என்ன 10 அப்படின்னா கண்ட்ரீஸ். அந்த ஒமனுக்கு முன்னாடி 10 கண்ட்ரீஸ் அப்படின்றது இருக்கு. அதை ரிமூவ் பண்ணி விட்டுலாம். இப்போ நீங்க ஒரு செக்லிஸ்ட் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நாளைக்கு ஒரு ஜூனியரே வராருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கீழ. இந்த கேம்பெயின் வந்துட்டு அகைன் வந்துட்டு புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் ஜஸ்ட் இந்த ஃபைலை கொடுத்துட்டு இந்த ஃபைலை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போனா முடிஞ்சிடும். ஈஸியா பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. கரெக்ட் சார். அதான் இப்ப நான் உங்களுக்கு இப்ப நானே எக்ஸ்பிளைன் பண்ணல கூகுள் சர்ச் ஆட்ல அந்த இதை காமிக்க முடியல. இதுல வச்சுதான் சார் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண எஸ் முடியும். கரெக்ட். சோ இந்த டேட்டாவை நம்ம அங்க ப்ராப்பரா நான் டூல்ல வந்துட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த டிராப் நிறைய ஆயிடுச்சு. சோ அதனால தான் எஸ் டிராப் சார். எஸ் எல்லாத்தையும் சார். நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணாதான் நம்ம வந்துட்டு அங்க கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் ஆனா இது வந்து ஓகே கிரியேட் சார். பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு அப்ரூவல் வாங்க வேண்டிய இடம். ஓகே சார். ஓகே. சோ லாங்குவேஜ் வந்துட்டு ஆல் லாங்குவேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்டிவா ரிசர்ச் பண்றவங்க யாரு? ஸ்மால் பிசினஸ் ஓனர். ஓகேங்களா? ஸ்மால் பிசினஸ் ஓனர் வந்துட்டு யாரு? ஆக்டிவ்லி ரிசர்ச் நீங்க அங்க போடல. அஃபினிட்டி மட்டும் தான் போட்டுருக்கீங்க. அப்போ ஸ்மால் பிசினஸ் ஓனர் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க அஃபினிட்டிக்குள்ள வர ஸ்மால் பிசினஸ் தென் ஆக்டிவ்லி ரிசர்ச். அப்ப பிசினஸ் ரிலேட்டடா வந்துட்டு உள்ள நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா உள்ளுக்குள்ள ஆடியன்ஸ் டைப் மட்டும் நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். இது எப்படி சார் அஃபினிட்டி அண்ட் ஆக்டிவ்லி ரிசர்ச் இது என்ன வித்தியாசம் சார் இதுல ஆடியன்ஸ்ல? அஃபினிட்டி அப்படின்னா லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட். லாங் டேர்ம் ஓகே. இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்ப ஸ்மால் லாங் பிசினஸ் டேர்ம்னா என்ன? இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு பிஃபோர் சர்ச் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு போற இருக்கலாம். மாதிரியா எஸ் சார்? எப்படி சார்? இருக்கலாம். நீங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ம். நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிரிக்கெட் நிறைய வந்துட்டு வாட்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க அஃபினிட்டிக்குள்ள வந்துருவீங்க. அப்போ வந்துட்டு ஓ. ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் டிஸ்ப்ளே ஆகும் என்னோட ஆட். ஓகேவா? இப்போ ஆக்டிவ்லி ரிசர்ச் ஓகே. அதாவது இன் மார்க்கெட்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா? அப்ப இன் மார்க்கெட் தான் ம். ம். ஆக்டிவ்லி ரிசர்ச். ஆக்டிவ்லி ரிசர்ச்னா என்ன? ரீசெண்டா தேடிட்டு இருக்காங்க. ம். 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 ஓகே சார். புரியுதுங்களா? ஓகே. அஃபினிட்டி அப்படின்றது லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட். இன் மார்க்கெட் அதாவது ஆக்டிவ்லி ரிசர்ச் அப்படின்றது ரீசெண்டா தேடிட்டு இருக்கிறவங்க. சோ இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ரிலேட்டடா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு இந்த எஸ்எம்எஸ் கேம்பெயின் இது சாஃப்ட்வேரை பத்தி அவங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடா அவங்க சர்ச் பண்ணிருப்பாங்க. சோ அப்போ எஸ் வந்து கரெக்ட். அவங்களுக்கு அது இன்கேஸ் அவங்க வெப்சைட் டிசைனிங்க்கு சர்ச் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியை பத்தி சர்ச் பண்ணிருப்பாங்க. சோ எஸ் கரெக்ட். அவங்களுக்கு இது எக்ஸாக்ட்லி. கிளிக் ஆகும். ஓகே சார். எஸ் ஓகே கரெக்ட். சார். அதாவது இங்க கூகுள் சர்ச் ஆட பொறுத்த வரைக்கும் நீங்க ஆடியன்ஸ் வந்துட்டு செட் பண்றது லைக் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பீப்புள் அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நம்ம டார்கெட் பண்ணி வைக்க போற கீவேர்டை வந்துட்டு தேடுனா மட்டும்தான் ஆட் டிஸ்ப்ளே ஆகும். புரியுதுங்களா? சார். ஓகே.
நான் ஏற்கனவே அதே மாதிரி ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நம்ம ஓப்பன் ஆடியன்ஸாவே வச்சு ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓப்பன் ஆடியன்ஸ்னா என்ன? ஆல் ஆடியன்ஸ். ஓகேங்களா? என்ன பர்பஸ்க்காக? ஓகே சார். நம்ம இந்த கூகுள் சர்ச் ஆட் அப்படின்றது லைக் வந்துட்டு எதை பேஸ் பண்ணிட்டா நம்ம ரன் பண்றோம்? கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கீவேர்டை சார். பேஸ் பண்ணி. அப்போ நம்ம வந்துட்டு என்ன பெஸ்டான கீவேர்டு வந்துட்டு நம்ம அதாவது லீட் ஜெனரேட் பண்ணி தர போற கீவேர்டை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கீவேர்டை யாரு ஓகே சார். தேடுனா என்ன? ஏன்னா அந்த கீவேர்டு வந்துட்டு நமக்கே தெரியும் லீட் ஜெனரேட் பண்ண போற கீவேர்டு அப்படின்றது. ஏன்னா நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம அந்த கீவேர்டவே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள ஆட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? கரெக்ட் சார். ஓகே. அப்ப அந்த கீவேர்டை வந்துட்டு தேடுறவங்க யாரா இருப்பாங்க? அந்த கீவேர்ட் சம்பந்தப்பட்ட என்கொயரி தேடுறவங்களா தான் இருப்பாங்க. கரெக்டா? என்கொயரி பண்ண போறவங்க. எஸ் சார். அப்ப அதனால மட்டும் நம்ம அந்த ஓப்பன் ஆடியன்ஸ் வச்சு இந்த கூகுள் சர்ச் ஆடுக்கு மட்டும் நீங்க ரன் பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச் ஆட் மட்டும். ஓகே சார். கூகுள் ஓகே சர்ச் சார். ஆடுக்கு நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்து ஓகே, வந்துட்டு என்ன ஓகே. அப்படின்னா கேம்பெயினோட ஸ்டார்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிட்டீங்க. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி ஓகே சார். சோ டேட் வந்துட்டு கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஏன்னா 5th இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க டேட் வந்துட்டு 11. சோ அதே மாதிரி எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா சோ வந்துட்டு செட் பண்ணுங்க. எண்ட் டேட் எந்த டேட்டுக்கு செட் பண்றீங்க? இப்போ இங்க வச்சு நீங்க கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணீங்கன்னா மேல இருக்கிற வேல்யூ அப்படியே கீழ வந்துரும். ஓகே சார். ஓகே. சோ 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரன் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் மந்த்ல. ஓகேங்களா? சோ 11 வச்சு நீங்க பண்ணல. 1 மந்த் பிளான் பண்ணிக்கலாம் சார். ஓகே. 1 மந்த் வந்து பிளான் பண்றீங்க. ஓகே. ஷெட்யூலிங் வந்துட்டு பண்ணல. அப்ப 24/7 வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஓகே. அப்போ நான் ஒரு டாஸ்க் வந்துட்டு கொடுத்தேன். அந்த டாஸ்க் வந்துட்டு எதை பத்தி அப்படின்னா இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு லீட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். அந்த கிரியேட் பண்ண போற ஒரு சர்ச் ஆட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ண போற கண்ட்ரிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மிடில் ஈஸ்ட் பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏசியன் பசிபிக்ல இருந்து நம்ம வந்துட்டு மெயினான ஒரு டாப் 10 கண்ட்ரிஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போற கேம்பெயின்ல நம்ம வந்துட்டு 5 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண போறோம். அந்த 5 ஆட் குரூப்ஸ்ல ஒவ்வொரு ஆட் குரூப்லயும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா மினிமம் 8 கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணணும். சோ அந்த 8 கீவேர்ட்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணிருக்கிறது எக்ஸாக்ட் மேட்ச் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து டிசைட் பண்ணிருக்கீங்க. ஓகே. தென் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்ஸ்குள்ளயும் 2 ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். தென் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸலன்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். தென் அந்த ஆட் டிசைன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கீவேர்டோட இன்சர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், லொகேஷன் இன்சர்ஷன், டைமர் இன்சர்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டாஸ்க்ல வந்துட்டு இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஜெனரல் செட்டிங், தென் வந்துட்டு என்ன அப்படின்னா பிட்டிங் அண்ட் பட்ஜெட் செட்டிங், தென் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் செட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு இப்ப கிரியேட் பண்ணீங்க. சோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப எவாலுவேட் பண்ணிட்டோம். இந்த ஜெனரல் செட்டிங்ஸ், பிட்டிங் அண்ட் பட்ஜெட் செட்டிங், கேம்பெயின் செட்டிங் மூணுமே இப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ அப்ரூவ் ஆயிடுச்சு. சோ இத பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் குரூப் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்லயும் என்ன இருக்கு அப்படின்றத எவாலுவேட் பண்ணிடலாம்.